எல்லாரும் படிக்க வேண்டிய தங்க படிப்பு, குட்டி கிடக்கும் அரிய வேலை வாய்ப்புகள், சாதாரண மக்களை சிறப்பு திறமையாளர்களாக மாற்றி வரும் ஜேம் அண்ட் ஜூவல்லரி டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். நம்மில் பலர் வாங்கும் ரூபாய் நோட்டை கூர்ந்து பார்த்து அது நல்ல நோட்டா அல்லது கள்ள நோட்டா என்று கவனிக்க தவறுவதில்லை. காரணம், அந்த ரூபாய் நோட்டை அலசி பார்த்து வாங்குகிறோம். ஆனால் அதுவே தங்கத்தை வாங்குவதாக இருந்தால் அதை அலசி பார்க்க ஆசைப்பட்டாலும் அது எப்படி என்பது தெரியாமல் பல விதங்களில் பல ரூபங்களில் நாம ஏமாந்து போகவும் வாய்ப்பு ஏற்பட்டு விடுகிறது. நுணுக்க நுட்பங்கள் தெரிந்தவர்கள் மட்டுமே அந்த நகைகளின் மதிப்பை சரியாய் கணிக்க முடிகிறது. இதற்காக ஒவ்வொரு முறையும் நிபுணர்களை தேடி போக வேண்டியிருக்கிறது. இது போன்ற சிரமங்களை போக்க தமிழ் மக்களுக்கு உதவ துவங்கப்பட்டதுதான் ஜேம் அண்ட் ஜூவல்லரி டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மிக சிறப்பாக இயங்கி வருகிறது ஜேம் அண்ட் ஜூவல்லரி டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். இந்த நிறுவனத்தை சிறப்பாக நிர்வகித்து வரும் நிறுவனரான திரு மணியன் மிக சிறந்த பயிற்சியாளர். இந்த இன்ஸ்டிடியூட் மாணவ மாணவிகளை திறம்பட வழி நடத்தி அவர்களுக்கு தான் கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்ட ஜேம் அண்ட் ஜூவல்லரி தொழில்நுட்பங்களை எளிதாக கற்றுக் கொடுத்து வருகிறார். கடலூர் மாவட்டம் பூனேரி வட்டம் மஞ்சக்கொல்லை சொந்த கிராமம். அங்கதான் பிறந்து வளர்ந்தேன். என்னோட அப்பா பேர் இளங்கோ, அம்மா பேர் சேது. நான் படித்த எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் பிஎஸ்சி சிதம்பரம் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன். படித்து முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடும் போது எனக்கு தங்க நகை மைப்பிட்டால் பயிற்சி விளம்பரம் பேனர் பார்த்தேன். நான் சிதம்பரம் முத்தையா பாலிடெக்னிக்கில் இந்த பேனர் பார்த்தேன். சரி, நமக்கும் இந்த கோல்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2000 இந்த ட்ரைனிங் போனேன். ஒரு 3 month ட்ரைனிங் தான் இது. போயிட்டு எனக்கு நல்லா ஆர்வமாக இருந்துச்சு கிளாஸு. நான் படித்து முடிச்சுட்டு சரி, அதுக்கப்புறம் ஜுவல்லர் ஃபீல்டில் தேடும் போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் நான் எங்கே போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஃப்ரெண்டு ஒரு ஸ்டேட் வந்தாங்க. அந்த அடகு கடை, பான்போக்கர் ஷாப்பு, பக்தாராம்னு சொல்லிட்டு அவங்க கடை. அங்கே போயிட்டு நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நகையை பற்றி அவங்க நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சொல்லி தர மாட்டாங்க. இருந்தாலும் என்னோட ஆர்வம் என்ன தேட தேட சரி அடுத்து ஜுவல்லரி ஃபீல்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஒரு ஜுவல்லரி வச்சுருந்தாரு. அவர் ஜுவல்லரியில் நானே போயிட்டு வாண்டடாக வேலை கேட்டு கற்றுக்கணுங்கிற மோட்டிவில் ஜாயின் பண்ணேன். அங்கே போயிட்டு ஒரு 2 years ஒர்க் பண்ணேன். அப்போ ஜுவல்லரில் என்னென்ன காம்பினேஷன் பண்ணுறாங்க, எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணால அவங்கள்ட்ட எனக்கு லெட்டர் வந்துச்சு, இந்த மாதிரி ஜுவல்லர் ப்ரைஸ் கோர்ஸ் எடுக்கணும், உங்களால் வர முடியுமா அப்படின்ட்டு. அப்போ கடலூரில் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ நான் போயிட்டு ஃபஸ்ட்டு பேட்ச் கிளாஸ் எடுத்தேன். ஆனால் டீச்சிங் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் உள்ளே போய் போகும்போது கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சு. அப்போ கிளாஸ் போக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தேன். அவங்க கூடயே கொஞ்சம் 7 வருஷமாக ட்ராவல் பண்ணேன். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் போயிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக நான் கிளாஸ் எடுத்துருந்தோம். 7 வருஷம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அதுக்கப்புறம் நானும் சொந்தமாக ஜேம் அண்ட் ஜுவல்லரி டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு புவனேரிலே ஆரம்பித்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35,000 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். என்னோட இதில் இண்டிவிஜுவலாக தமிழ்நாடு ஃபுல்லாகவும் இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நான் கற்றுக்கிட்டதுல நிறையா பப்ளிக்காக போய் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னாக்கா ஒரு இடம் வாங்குறோம், நிலம் வாங்குறோம்னாக்கா அதுக்கு பேக்ரவுண்ட் செக் பண்ணுறோம், பழைய பத்திரங்கள் செக் பண்ணுறோம், அது அவங்க பேரில் தான் இருக்கா, சிட்டாரங்கள்லாம் எல்லாமே செக் பண்ணுறோம், வில்லங்க செக் பண்ணுறோம். ஆனால் நான் தங்கத்தில் முதலீடு பண்ணும்போது யாருமே அதை செக் பண்ணுறதே கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒவ்வொரு ஃபேமிலியும் மேரேஜ் நடக்கும்போது 20 to 25 பவுன் நகை எடுக்கிறாங்க. அந்த கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு அந்த பணத்தை கோல்டில் முதலீடு பண்ணும்போது அந்த கோல்டை பற்றி நமக்கு தெரியாததால நிறைய பேர் அதை ஏமாத்திட்டு போயிடுறாங்க. ஏன்னா 916 சொல்கிறாங்க. 916 சொல்லிட்டு அதை நம்ம வாங்க போகும்போது குவாலிட்டியான ஜுவல்ஸ் கொடுக்கறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ படிப்படியாக இப்போ டெவலப் ஆயிடுச்சு. கடந்த 20 வருஷமாக இப்போ மக்கள் மத்தியிலையும் பெரிய பெரிய ஜுவல்லர்ஸும் இதை கொஞ்சம் டெவலப் பண்ணி இப்போ ஹால்மார்க்குங்கிறது பப்ளிக்காக தெரிகிற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதுலேயும் ஸ்டெப் எடுத்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா HIDன்னு ஒன்று வந்துடுச்சு. நம்ம நகை எடுக்கும் போதே நம்ம மொபைல் மூலயமா ஒரு செயலி மூலயமா அதில் அந்த கோட் வேர்டை போட்டு அந்த HID நம்பர் 6 digit நம்பர் இருக்கும். அந்த நம்பரை போட்டு நம்மளே அந்த ஜுவல்ஸ் எந்த குவாலிட்டியில் இருக்குது, எப்படி ஹால்மார்க் பண்ணிருக்காங்க, எந்த கடையில் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டியாக இருக்கா இல்லைன்ட்டு நம்ம செக் பண்ணி வாங்குற அளவுக்கு டெவலப் ஆகிட்டே இருக்குது. இதை எல்லாமே நாங்கள் பப்ளிக்காக கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நோக்கத்தில் எங்கள்கிட்ட வர்ற ட்ரைனிங் வர்றவங்கள்ட்ட நாங்கள் வேண்டுதல் என்ன கேட்குறோன்னாக்கா, ஒவ்வொருத்தவங்க ஒரு 10 பேருக்காவது ஒரு விழிப்புணர்வு கொடுங்க. ஏன்னா அவங்க உழைப்பை மூலதனமாக தங்கத்தில் முதலீடு பண்ணும்போது அவங்க எடுக்கிற பணம் குவாலிட்டியாக தங்கமாக மாறணும். அதனால நீங்கள் ஹெல்ப் பண்ண சொல்லி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நாங்கள் இதை கேட்குறோம். அவங்க ட்ரைனிங் எடுத்துட்டு வேற வேற ஜாபுக்கு போனாலும்
அவங்க ரிலேட்டிவோ ஃப்ரெண்ட்ஸோ ஜுவல்ஸ் எடுக்கும்போது நிறைய ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஜெம் அண்ட் ஜுவல்லரி டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் ஏராளமான மனிதர்களுக்கு புதிய வாழ்க்கையை, புதிய மாற்றங்களை, பெரிய வருமானத்தை கொடுத்துள்ளது. பலருடைய நம்பிக்கையை பெற்றுள்ள இந்த நிறுவனத்தை தொடர்ந்து மிகச் சிறப்பாக கொண்டு செல்வதில் கவனத்தோடும் அதிக அக்கறையோடும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் திரு மணியன் அவர்கள். தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்கு, அடுத்து ஸ்ரீராம் சிட்டி ஃபைனான்ஸு, ஸ்ரீராம் ஃபைனான்ஸு, இவங்களோட ஸ்டாஃபுங்களுக்குலாம் இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து எங்கள்கிட்ட வந்து ட்ரைனிங் வர்றவங்க நல்லா ஆர்வமாக நல்லா கற்றுக்குறாங்க. இது அவங்க லைஃப் லாங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள்கிட்ட ஒரு ட்ரைனிங் ஸ்டூடெண்ட் எப்படின்னாக்கா, எங்கள்கிட்ட ஒன்ஸ் வந்து படிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து ஃப்யூச்சரில் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ சென்றுருந்தா கூட அவங்க வந்து இந்த ஃபீல்டில் வந்து மறந்துட்டு திரும்பவும் அந்த தொழிலுக்கு வரும்போது அப்போ அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து ஃப்ரீயாக வந்து அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள்கிட்ட படித்தவங்கள்ட்ட கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பேங்க்கில் அப்ளைஸ் ஆகும், சுழிதல், அடகு கடை, ஜுவல்லரி வைக்கிறது, அது மாதிரி பெரிய பெரிய ஜுவல்லர்ஸில் வந்து வேலைக்கும் போயிருக்காங்க. அதனால அவங்களோட வாழ்வாதாரம் நிறைய வந்து டெவலப் ஆயிருக்கு. நாங்கள் இப்போ இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுல பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நகை செய்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நகை செய்கிறவங்க இல்லாமல் பப்ளிக்காக வந்து ஒரு வேலை வாய்ப்பை தேடுறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இதில் வந்து எங்களுக்கு நகை செய்யறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது எங்களுக்கே இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைச்சிது. அது வந்து இப்போ வந்து அதுலேருந்து நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து சேதாரம் வந்து நிறையா வந்து வேஸ்டேஜ் பண்ணுறாங்க. மேனுவலாக நகை செய்யும் போது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் சேதாரம் நிறைய போகுது. அந்த சேதாரத்தில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதை வந்து குறைச்சாதான் அவங்களுக்கு லாபம். இப்போ சேதாரம்னா என்னன்னு பப்ளிக்கும் தெரியறது கிடையாது. அதை வந்து தெரியாததுல கோல்டு ஃபீல்டில் இது ஒரு பெரிய பிஸ்னஸாக கொண்டு போகிறாங்க. இந்த சேதாரங்கிறத வந்து எங்களுக்கு வர ட்ரைனிங் ஸ்டூடெண்ட் கிட்ட எல்லாருக்குமே தெளிவாக சொல்கிறோம். அது மாதிரி பட்டறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து சேதாரத்தை எப்படி வேஸ்டேஜ் ஆகிறத எப்படி படிப்படியாக குறைக்கிறது, அதை குறைச்சாதான் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து அதிகமாகும். ஏன்னா கண்ணுக்கு தெரியாமல் அந்த சேதாரங்கள் போகும்போது அது எப்படி ரெக்கவரி பண்ணுறது, அது எல்லாமே நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். அது இல்லாமல் பப்ளிக்காக வர்றவங்களுக்கு ஒரு பேங்க்கில் அப்ரைஸாக போகிறதுக்கோ இல்லை ஜுவல்லரி ஃபீல்டில் போகிறதுக்கு, அடகு கடை வைக்கிறதுக்கு, இவங்களுக்குலாம் வந்து நாங்கள் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து கோல்டா நான் கோல்டான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, கோல்டாக இருந்தால் என்ன குவாலிட்டியில் இருக்குது, இப்போ 916 என்ன, 88% என்ன இருக்குது, 85% எப்படி இருக்குது, 80% எப்படி இருக்குது, 65, 75 இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஆசிட் வச்சு டெஸ்டிங் பண்ணுறது, மேனுவலாக வந்து நம்மளே வந்து நகையை உரசி பார்த்து எப்படி டெஸ்டிங் பண்ணுறதுங்கிறது வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். எனக்கு இந்த ட்ரைனிங் எடுத்ததுலேருந்து என்ன ஆர்வம்னாக்கா, நம்ம எடுத்துக்கிட்ட ட்ரைனிங் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும், அந்த மோட்டிவ் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. இப்போ நான் ட்ரைனிங் எடுத்தது மன நிறைவு வந்து என்னென்னா, என்னோட சிஸ்டருக்கே ஜுவல் எடுக்கும் போகும்போது நானே ஜுவல்லரிக்கு போகும்போது எடுக்கும்போது தான் எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது. எப்படி நகை எடுக்கணும், என்ன குவாலிட்டியில் இருக்குது, நம்ம என்ன வந்து சேதாரம் எவ்வளோ போடுறாங்க, செய்கூலி சேதாரம் என்ன அப்படின்னு நிறைய நான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ ட்ரைனிங் எடுத்த உடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் எங்கள் மூலயமா, எங்கள் ஸ்டூடெண்ட் மூலயமா, எங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்க மூலயமா சொல்லும் போது அது ஆத்ம திருப்தி இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்கள உழைப்பை வந்து நாங்கள் வந்து அவங்க முதலமாக மாற்றும் போது அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுறோம். அது வந்து ஆத்ம திருப்தியாக இருக்குது. இந்த ஃபீல்டில் வந்து நம்பி வரலாம். ஏன்னா கோல்டுங்கிறது பெரிய கடல். இதில் வந்து நிறைய பிஸ்னஸ் லைனில் இருக்குது. உதாரணத்துக்கு என்னென்ன பிஸ்னஸ் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே வங்கி மதிப்பீட்டாளர் தான் தெரியும். இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. மதிப்பீட்டாளர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கோவிலில் வந்து இந்து அறநிலையத்துறை மூலயமா வந்து கோவிலில் இருக்க நகையெல்லாம் மதிப்பீடு பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மதிப்பீட்டாளர் போடுறாங்க. அது வந்து இந்து அறநிலையத்துறமாக போஸ்டிங் எடுக்கிறாங்க. அந்த போஸ்டிங் போகலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஜுவல்லர்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து பழைய நகையை வந்து வேல்யூ பண்ணுற ஒரு அப்ரைசர் வேணும். அவங்கள வந்து பெரிய பெரிய ஜுவல்லரிக்கு வேலைக்கு போகலாம். இப்போ ஹால்மார்க் வந்து கட்டாயமாக்கிறதால ஒவ்வொரு ஜுவல்லர்லையும் பழைய நகையை வேல்யூ பண்ணுறதுக்கு ஒரு அப்ரைசர் போடணும். அப்போ இந்த பயிற்சி முடிச்சவங்க அங்கே அப்ரைஸராக இருக்கலாம். இந்த வேலை வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இருக்கு. இதில் சுயதொழில் பார்த்தீங்கன்னா நம்ம அடகு கடை, சொந்தமாக அடகு கடை வைக்கலாம். நகை கடை வைக்கிறதுக்கு இந்த பயிற்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பழைய நகையை வாங்கி விற்கிறாங்க இல்லையா, தெரியாதவங்க வந்து ஒரு பழைய நகை வந்து என்ன குவாலிட்டின்னு தெரியாது. அவங்க கொண்டு வந்து விற்கும் போது அது கரெக்டான நம்ம தரத்தில் டெஸ்ட் பண்ணி அதுக்கு என்ன குவாலிட்டிக்கோ அதுக்குண்டான பணத்தை கொடுத்துட்டு அதுலேயும் நம்ம வாங்கி விற்கும் போது அதுலேயும் நிறைய லாபம் கிடைக்கும். இன்னைக்கு வந்து ப்ரைவேட்டில் நிறைய இருக்குது. அது மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து பழைய நகையை வாங்கி விற்கிறதுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் ஸ்டாஃபுங்க தேவைப்படுறாங்க. அவங்களுக்கும் அப்ரைசர் வேலைக்கு போகலாம். தங்கம் சார்ந்த விழிப்புணர்வை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தும் வகையில் திரு மணியன் அவர்கள் நடத்தி வரும் இந்த ஜெம் அண்ட் ஜுவல்லரி டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டை தங்கம் வாங்கும் எல்லாருமே பயன்படுத்தி பல்வேறு தங்கம் சார்ந்த மோசடிகளில் இருந்து தம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவசியம்.